ஆகார் இஸ்மவேலை பெறுகிறாள். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு சொன்ன பிரகாரம் அவள் தன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கி இருக்கிறாள். காலம் நிறைவேறிய போது ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெறுகிறாள். கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன பிரகாரம் ஆபிராம் ஆகார் பெற்ற குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார். ஆபிராம் ஆகாரிடமிருந்து இந்த பெயரை தெரிந்து கொண்டார். ஆகார் தேவனிடமிருந்து இந்த பெயரை பெற்றுக்கொண்டாள். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருக்கிறார். கானான் தேசத்தில் ஆபிராம் 11வது வருஷமாக இருக்கிறார்.